பானிபூரியில் புற்றுநோய் பரவும் அபாயம், ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். ரசாயனம் கலக்கப்படுகிறதா என ஆய்வு செய்ய தமிழக அரசு உத்தரவு. கோவையில் ஆய்வு செய்த அதிகாரிகள். தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவின் பேரில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தல்படி மாவட்ட நியமன அலுவலர் தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் அடங்கிய 10 குழுக்களாக பிரிக்கப்பட்டு கோவை மாநகரில் பல பகுதிகளில் காந்திபுரம், வஉசி பூங்கா, காந்தி பார்க், ஆர்எஸ் புரம், பீளமேடு மற்றும் சித்ரா, சிங்காநல்லூர், கணபதி, சாய்பாபா காலனி, சரவணம்பட்டி, வடவள்ளி, டவுன்ஹால், ராமநாதபுரம், உக்கடம், சுந்தராபுரம், குனியமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மற்றும் மாவட்டத்தில் கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர், மதுக்கரை, வால்பாறை, மேட்டுப்பாளையம், அன்னூர், பெரியநாயக்கன்பாளையம் போன்ற பிற பகுதிகளிலும் பானிபூரி விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் பானிபூரி தயாரிக்கப்படும் இடங்கள், துரித உணவு விற்பனை செய்யும் தள்ளுவண்டிகள் தொடர்ந்து கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெற்ற ஆய்வின் போது 73 கடைகளை ஆய்வு செய்ததில் 16 கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டும் 4 உணவு மாதிரிகளும், தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் உபயோகத்திற்காக 6 கடைகளுக்கு ரூபாய் 12,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பானிபூரி விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் பானிபூரி தயாரிக்கப்படும் இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் 73 சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் 4 தயாரிப்பு இடங்களில் அதிக கலர் சேர்க்கப்பட்ட 65 லிட்டர் பானிபூரி மசாலா, 57 கிலோ தரமற்ற உருளைக்கிழங்கு, காளான் 5 கிலோ மற்றும் 19 கிலோ உருளைக்கிழங்கு மசாலா, செய்தித்தாள்களை பயன்படுத்தி பரிமாறப்பட்ட பஜ்ஜி, போண்டா போன்ற உணவுப் பொருட்கள் மற்றும் அதிகம் நிறம் சேர்க்கப்பட்ட சிக்கன் 65, காளான் மசாலா போன்ற 15 கிலோ உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் சுமார் 28,02,000 ஆகும். இதில் 4 உணவு மாதிரிகள் எடுக்கப்பட்டு உணவு பரிசோதனைக்காக உணவு பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் மற்றும் விற்பனையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து உள்ளனர். Mail